இந்த பிரச்சனையில் அவர் பயந்து போயிட்டாங்க. திமுக பயந்துருச்சு. எங்கே இந்த பிரச்சனை பெருசானா விஜய்க்கு மவுஸ் செய்யணும்னு பயந்து போய் ஸ்டாலின் போய் நிற்கிறாரு. எல்லா இளைஞர்களும் ஓட்டு போட்டுருவாங்க, எல்லா ஆண்களும் ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிலாம் அதில் ஜெண்டர் நேச்சுரலாக டிஃபரன்ஸ். சமூகத்தில் யார் உங்களை வாக்களிப்பு, எந்த வர்க்கம் உங்களை ஆதரிக்க போகுது, அதாவது எந்த சாதி குழு உங்களை ஆதரிக்க போகுது. காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் இல்லைன்னா இந்தியா கூட்டணி இல்லை. அதான் அவர் தளபதி சொல்கிறார். ஸ்டாலின்ங்கிற ஒரு ஆள் ஜெல் இல்லைன்னா பிஜேபி சப்போர்ட் ஓட்டு கொஞ்சம் இருக்குது. இது ஏடிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறதான் கேள்வி. 18 ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? அப்படி ஆகலைன்னா சீமானுக்கு இந்த எல்லாத்தையும் எதிர்த்த ஓட்டுகளுக்கு இப்போ அண்ணாமலையோட அதிருப்தியும் சேர்ந்து அது சீமான் பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. தினகரன், நாம் தமிழர், திமுக அப்படின்னு 5 முனை போட்டிக்கு வந்தது. 5 முனை போட்டின்னு நம்ம சொன்னால் கூட அந்த முனை எப்படி இருக்குன்னா 5 முனையாக இல்லை, ஒரு முனை உறுதியாக ஸ்ட்ராங்காக திமுகங்கிறது இல்லை. எடப்பாடி அதிமுக அணியில் இருக்கிற பிரச்சனை நான் பார்க்குறது, அவங்ககிட்ட வந்து ஒரு பொது நோக்கம் இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் எந்த விஷயம் செஞ்சாவது ஸ்டாலினை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது. இந்த சூழல் தமிழக அரசியல் குறித்து பேசுவதற்கு மூத்த ஊடகவியலாளர் திரு தயாளன் சண்முகம் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பாண்டி சார். எலெக்ஷன் நெருங்கிருச்சு. எல்லா அரசியல் கட்சியுமே தங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சூழலில் வந்துட்டு திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் ஏற்கனவே இங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க, ரொம்ப பலமாக இருக்காங்க. புதுசாக வந்த தாவேக்கா இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி. இது ஒரு 4 முனை போட்டியாக வந்து இந்த 2026 தேர்தல் வந்து வரப்போகுது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருமுனை போட்டியாக அதை சுருக்க பார்க்குறாரு. ஒரு பக்கம் தாவேக்கா திமுக போட்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாரு. உண்மையிலே யதார்த்தமான களம் எப்படி சார் இருக்குது? இல்லை, இந்த பரமுனை போட்டி இருமுனை போட்டிங்கிற வாதம் வந்து கிட்டத்தட்ட 2006 தேர்தலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலேயே வந்துட்டு விஜயகாந்த் எப்போ எமர்ஜ் ஆகி ஒரு தனி அணியை கட்டமைச்சாரோ, தனியாக நின்று ஆரம்பிக்கிறாரோ அப்போமே இருந்தே இந்த 2006, 2009, 2011 அது மீண்டும் நேரடி போட்டிக்கு போயிடுச்சு. மக்கள் தோல்விக்கு அப்புறம் 2011 சொல்கிறேன். 2016 திருப்பி மக்கள் எண்ண கூட்டணியும் பாமகவும் தனியாக நின்னாங்க. அப்போவும் அது பலமுனை போட்டி. அந்த பலமுனை போட்டி ஜெயலலிதாவுக்கு சாதகமாக இருந்தது. அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதாவுக்கு அது சாதகமாக போச்சு. ஏன்னா அவங்க 2014 தேர்தலில் கிட்டத்தட்ட 45% ஓட்டு வந்து தனியாக நின்று பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக. அப்போவும் 3 முனை போட்டி தான். 2014 தேர்தல் 3 முனை போட்டிக்கு போயிடுச்சு. அப்போ என்டிஏ காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு. சொல்லப்போனால் அது 4 முனை போட்டி. காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு, திமுக தனியாக நின்றுச்சு, அதிமுக தனியாக நின்றுச்சு. ஒரு சிதறலான இடத்துல ஜெயலலிதாங்கிற ஆன்டி மோடி ஓட்டை வந்து கெட்டியாக வாங்கினாங்க. மோடியா லேடியா அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் ஈழப்பிரச்சனை மேலோங்கி இருந்த காலத்தில் திமுக வந்து ரொம்ப பின்னுக்கு போயிடுச்சு. ஆனால் 2016 திமுக மீண்டும் எமர்ஜ் ஆகி காங்கிரஸ் கூட அலைன்ஸை திருப்பி ரிட்டைன் பண்ணி மக்கள் நல கூட்டணி பாமக ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12% ஓட்டை எடுத்தாங்க அவங்க. அது வந்து ரொம்ப மார்ஜின் வெற்றியில் மீண்டும் ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. 2019 திருப்பி அது 5 முனை போட்டியாக மாறிச்சு. கமலஹாசன், தினகரன், நாம் தமிழர், திமுக அப்படின்னு 5 முனை போட்டிக்கு வந்தது. 5 முனை போட்டின்னு நம்ம சொன்னால் கூட அந்த முனை எப்படி இருக்குன்னா 5 முனையாக இல்லை, ஒரு முனை உறுதியாக ஸ்ட்ராங்காக திமுகங்கிறது ஸ்ட்ராங்காக இன்டாக்டாக இருக்குது. 2019 2021, 2024, 2026 இது வரைக்கும் அவங்களோட வாக்கு விகிதம் வந்து 45க்கு கீழே வரவே இல்லை. கூட்டணியோட பலமாக இருக்குது. திமுகவோட பலம் என்னென்னா, அவங்க தனித்தனியாக அவங்க கூட்டணி இருக்கிற கட்சிகளில் ஓட்டெல்லாம் தனித்தனியாக கூட்டி பார்த்தீங்கன்னா 36, 37 தான் வருது. ஆனால் அவங்க சேர்ந்து நிற்கும்போது அது 46 மாறுது, அல்லது 53 போகுது, அல்லது 48 போகுது. அந்த கெமிஸ்ட்ரி, அந்த அலையன்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்களே, அது வந்து திமுகவுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் ஆகுது. திமுக கூட்டணிக்கு வந்து திமுகவை பிடிக்காதவங்க கூட இப்போ விசிகாவை பிடிக்கின்றப்ப இங்கே ஓட்டு போடுவாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் இந்த பிடிக்காட்டி கூட ஓட்டு போடுவாங்க. காமனாக அவங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறாரு. அது மோடி அல்லது பிஜேபிங்கிற ஒரு காமன் எதிரி வந்து இவங்களை ஒன்றிணைக்க வச்சுருக்குது.
இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கெமிஸ்ட்ரி வந்து பிஜேபி அலையன்ஸ் அதிமுக அலையன்ஸில் இல்லை. அதிமுக அலையன்ஸ் எப்படி இருக்குன்னா, தனித்தனியாக வாங்கும்போது கூடுதலாக வாங்குறாங்க. 2024 தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டிஏ 18, அதிமுக தனியாக நின்று 23, ரெண்டையும் கூட்டிக்கு 41 வருது. ஆனால் சேரும்போது அது கீழே போயிடுது. கண்டிப்பாக 2019 30% எடுத்தாங்க. பொருந்தா கூட்டணி ஆகி 2014 தேர்தல் கூட்டணியை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக 45, என்டிஏ 18, கிட்டத்தட்ட எவ்வளவு சதவீதம் கூடணும்னா 61% வரணும், 63% வரணும். அந்த அலைன்ஸோட கெமிஸ்ட்ரி 45 + 20%, கிட்டத்தட்ட 65லேருந்து 63% வரைக்கும் கெமிஸ்ட்ரியாக வரணும். ஆனால் களத்தில் நிற்கும்போது அது வந்து 30ஆக மாறுது. திமுக அதிமுக அலைன்ஸோட 2014 அரித்மெட்டிக் பார்த்திங்கன்னா அது 28 தான். ஆனால் அவங்க அலைன்ஸாக சேரும்போது மக்கள் நல கூட்டணி 2.5% சேர்த்தா கூட அது அலைன்ஸாக சேரும்போது 31 தான் வரணும் அரித்மெட்டிக் நம்பராக பார்த்தா. கண்டிப்பாக. ஆனால் 20% அவங்க கூடுதலாக இருக்கிறாங்க. அப்போது அதிமுக வாக்காளர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு நான் கணிக்கிறேன். அவங்க பிஜேபி பக்கம் சேரும்போது அவங்க ஓட்டுகளை திமுகவுக்கே அவங்க போட தயாராகிட்டாங்க. நண்பர்கள் தலைவர் அதிமுக இல்லை, இப்போ ஏற்கனவே சொல்கிற மாதிரி இந்த சிறுபான்மை வாக்குகள் வருதா இல்லை எப்படி சார் இருக்குது? சிறுபான்மை ஓட்டில் தான் ஆரம்பிக்குது. திமுக அணி வந்து 15% தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதிமுக 1% வாங்கும்போது அவங்க 15%ல் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. எடுப்பிலே நேரடியாக திமுக அணிக்கு வந்து 15% தான் அவங்க தொடங்குறாங்க. இல்லை, அதிமுகவுக்கும் ஒரு சிறுபான்மை வாக்குகள் இருக்குல்ல சார்? இருந்தது. ஆனால் அது பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கும்போது, ஜெயலலிதா வைக்கும்போது ஒரு அந்த என்ன தான் ஜெயலலிதா அலைன்ஸ் இருந்தால் கூட, பிஜேபி கூட சேர்ந்தால் கூட, அல்லது நான் பிஜேபி அவங்க ஆன்டி மோடி ஸ்டாண்ட் எடுத்ததுக்கப்புறம் 45% எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிஜேபி போய் சேர்றது வந்து அவங்க நம்பகத்தன்மையை குறைக்குது. அப்புறம் 24ல் நீங்கள் சேரலை, 26ல் தடரடியாக தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டு பிஜேபி பக்கம் சேர்றதை வந்து சிறுபான்மை மக்களை வந்து ரசிக்கலை. இல்லை, இப்போ திமுக வந்து சிறுபான்மை பாதுகாவலன்னு சொல்கிறாங்க. ஆனால் களத்தில் பார்க்கும் பொழுது சிறுபான்மை மக்கள்கிட்ட பேசும் பொழுது திமுக சிறுபான்மைக்கு எதுவும் பண்ணலன்ற மாதிரியான ஒரு அதிருப்தி இருக்குது, நிறைய அதிருப்தி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. சிறுபான்மை மக்கள் பாஜக எதிர்க்கிறதுக்கு ஒரு சாய்ஸ். பாஜகங்கிற இதில் வந்து திமுகவுக்கு அவங்க ஃப்ரீயாக தான் போடுறாங்க. இப்போ அடுத்த 5 தேர்தலையும் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க நம்பினா கூட, இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு பூனை வந்து எல்லா பக்கமும் துரத்தி அடிக்கப்பட்ட போது இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து திமுக காங்கிரஸுங்கிற அலைன்ஸ் தான். அவங்க எந்த சப்போர்ட்டும் செய்யப்படுற ஆயுள் தண்டனை கைதிகள் விடுதலையில் எதுவும் ஸ்டெப் எடுக்கலை. எல்லா விஷயத்துலையும் அவங்க திமுக பிஜேபிக்கு 24 தேர்தலில் திமுக சார்பாக எந்த இஸ்லாமிய கேண்டிடேட்டும் பெருசாக நிப்பாட்டலை. ஆனாலும் கூட அவங்க ஏன் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அவங்க ஒரு சந்தில் அடிக்கப்பட்ட இடமா நிற்கிறாங்க, மிரண்டு போய் நிற்கிறாங்க. மற்ற ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணும்போது இங்கே அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, அந்த சாய்ஸை அவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இல்லை, இப்போது திமுக கூட பாஜகவை காட்டி சிறுபான்மையினர் வந்து பயமுறுத்தியே வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துதுன்னு பார்க்கலாமா? அது பாலிடிக்ஸ் அப்போ தான் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக தான் கிடைக்கும் ஓட்டு. நீங்கள் தலித் மக்களோட ஓட்டுகளும் திமுகவுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குது. ஏன்னா எதிரில் நிற்கிற எதிரியை காரணம் அது வேறு வழி இல்லை. எங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. வேறு சாய்ஸ் யார் இருக்கார்? ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருந்தது, ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ். அவங்க ஆன்டி மோடி கேம்பெயினில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ ஜெயலலிதாவும் மோடியும் ஆன்டி மோடி ஸ்ட்ராட்டஜி இங்கே நடந்திருந்ததுன்னா திமுக அதிமுக இடத்துக்கு போயிருந்திருக்கலாம். அப்படி கூட நம்ம யோசிச்சு பார்க்க முடியும். இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட 2000 அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிடுறாரு. இப்போ கூட இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது, ஒரு தேர்தலுக்கான கூட்டணின்ற மாதிரி தானே போகிறாரு. இங்கேயுமே வந்துட்டு சிறுபான்மையினருக்கு ஒரு பாதிப்புனா நான் குரல் கொடுப்பேன்றாரு. அந்த இது தேசிய குடியுரிமை சட்டம் வந்தப்பல இங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டாலும் கூட சொல்லுங்கள், நான் உடனே அதை எதிர்க்கிறேன். இங்கே அவங்க சொல்கிறதுக்கான ஒரு திமுக வந்து இது திசை திரும்ப பார்க்குது அப்படின்ற மாதிரியா ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தாரு. அது களத்தில் எடுபடுறது. தொடர்ந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக தான் அதிமுக செயல்பட்டுருந்தான்னு சொல்கிறாங்க. அது ஆதரவு நீங்கள் களத்தில் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் களத்தில் இருக்கிற மக்களுக்கு அவங்க வந்து ரொம்ப அலர்ட். நீங்கள் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து வெரி அலர்ட்டாக இருந்தாகணும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி அப்படி, வாழ்வாதாரமே பாதிக்கப்படுற இடத்துல, உயிர் பயம் இருக்கிற இடத்துல மற்ற ஸ்டேட்டில் கனெக்ட் பண்ணும்போது, உத்தரப்பிரதேச கனெக்ட் பார்க்கும்போது அந்த பயம் வருது அவங்களுக்கு. திருப்பியும் அதிமுகவோ அல்லது பிஜேபி பங்கு பெறுகிற அணியை வந்து அவங்க நேரடி நிராகரிக்கிற சூழல் அவங்களுக்கு இருக்குது. அது அந்த மக்களோட பெரிய பிரச்சனை. நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்து பார்த்தா தான் தெரியும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு சேஃப் கிடைக்கும். இவங்ககிட்ட எந்த விதமாக அனுகூலமும் இவங்களுக்கு நமக்கு திமுக காங்கிரஸில் கிடைக்காட்டா கூட இருக்கிற ஒரே பாதுகாப்பான இடமும் அதான் நினைக்கிறாங்க. அதை உடைக்கிறதுக்கு
திமுக அதிமுக மீண்டும் மீண்டும் பிஜேபி கூட போய் சேர்றது வந்து அந்த கிரெடிபிலிட்டியை தகர்க்குது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த என்டிஏ கூட்டணியை வந்து முதன்மைப்படுத்துவது மூலமாக அதிமுகவை சிறுமைப்படுத்தணும், இப்போ அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இல்லை இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துன்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஆமாம், அந்த கெயினை அவர் எடுக்க தான் செய்யும். ஏன்னா மோடி வந்து இந்த என்டிஏ கூட்டணி தான் சொல்கிறாரு. எடப்பாடி தலைமையிலான கூட்டணி அவர் சொல்லவே மாட்டேங்கார், அமித்ஷாவும் சொல்ல மாட்டேங்கார். ஆனால் சொல்லிட்டாங்களே, இப்போ முதல் சந்திப்பிலே வந்து என்டிஏ கூட்டணிக்கு தமிழகத்தில் அதிமுக தான் தலைமை இருக்கும், முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி இல்லை, பழனிசாமி. அதிமுக கூட்டணின்னு அது சொல்லலை. இல்லை, அதிமுக கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க. என்டிஏ கூட்டணியில் அதிமுக சேர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. பிஜேபி அதிமுக அலைன்ஸ்னால் இது பிரச்சனையே இல்லை. திமுகவும் இந்தியா கூட்டணி. ஆமாம் ஆமாம். ஸோ அதே போல் ஒரு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்துடுதுல்ல ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் பிஜேபி கூட்டணின்னு சொல்லி என்டிஏ கூட்டணின்னு சொல்லும் போது நீங்கள் கேட்ட சிறுபான்மையினர் கொஸ்டின்ஸ் அங்கே தான் இருக்குது. இந்தியா கூட்டணி நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா அப்போ இந்தியா கூட்டணி தான் அவங்க ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை. சார், இப்போ நீ சொல்கிறப்ப என்னோட தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் கூட்டுறாரு. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதை தொடர்ந்து உறுதிப்படுத்துகிறாரு. அமித்ஷா அவர்களும் அதான் சொன்னாருன்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தில் இந்த கட்சிகளை ஒருங்கிணைப்பு, இந்த கட்சியை பலப்படுத்தும் விதத்தில் எடப்பாடி அவருடைய செயல்பாடு எப்படி சார் இருக்குது? இல்லை, எடப்பாடி அதிமுக அணியில் இருக்கிற பிரச்சனை நான் பார்க்குறது, அவங்ககிட்ட வந்து ஒரு பொது நோக்கம் இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் எந்த விஷயம் செஞ்சாவது ஸ்டாலினை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு ஒற்றுமை உணர்வு வந்து அந்த அணியில் இல்லை. ஆனால் பிஜேபி பங்கு பெறுகிற அணியை தோக்கடிக்கணுங்கிற அந்த இன்டாக்ட்னு சொல்கிற அந்த இணக்கம், அந்த ஜெல் வந்து திமுக கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பாக காங்கிரஸுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு ஐடியாலஜிக்கலாகவே அவங்க பிஜேபி எதிர்க்கிறதுனால இப்போ ஒருவேளை சப்போஸ் எடப்பாடி வந்து பிஜேபியை விட்டு வெளியே இருந்து தனி அணி வச்சுருந்தாருன்னா இந்த கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கும். ஒரு பார்கெனிங் பண்ணுறதுக்கு கூட நாங்கள் எடப்பாடி கூட போய் சேருவோம், அல்லது எடப்பாடி எங்களை சேர்த்துக்குவார் அப்படின்னு அந்த ஆப்ஷனை விட்டுறக்கூடாதுனால தான் எடப்பாடியை மீண்டும் மீண்டும் வலிந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபி இணைச்சது. எடப்பாடி வெளியே இருந்தார்னா, எப்படி நிதிஷ்குமார் வெளியே இருந்தார்னா, இந்தியா கூட்டணிக்கு தலைவராகிட்டார்னா, பிரதமர் கேண்டிடேட்டாக வந்துட்டார்னா அவரை வந்து வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறத இன்டாக்டாக இருக்கணும், இணைக்கணும், கண்டெய்னிங் த எனிமி அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை தான் பிஜேபி ஃபாலோ பண்ணுது. நிதிஷ்குமாராவது தொடர்ந்து வெற்றி பெறுகிறவர், எடப்பாடி தொடர்ந்து வெற்றி பெறாட்டா கூட காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற அணுகுமுறையை பிஜேபி தீர்க்கமாக பயன்படுத்துகிறாங்க. எந்த சாய்ஸும் கொடுத்துடக்கூடாது காங்கிரஸுக்கு. ஆனால் இப்போ திமுக கூட்டணிகளில் கூட இப்போ கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி ஒரு உறுதியாயிருச்சு சொல்லப்படுது. ஆனால் திமுக கூட்டணியில் இன்னுமே வந்துட்டு ஒரு குழப்பங்கள் போயிட்டு தானே சார் இருக்குது. இல்லை, அதிமுக கூட்டணி உடஞ்சி திருப்பி சேர்ந்துருக்காங்க. ஸோ அங்கே அந்த கேள்வி இருக்குது. அவங்க உடையவே இல்லையே, இனிமேல் தான் உடையணும். நீங்கள் சொல்கிற மாதிரி உடஞ்சா இனிமேல் தான் உடையணும். ஆனால் இந்த ஒரு குழப்பம் வந்துட்டு ஒரு சாதகமான சூழல் அது எல்லா தேர்தலையும் நடக்கிறது தான். அது இன்டாக்ட் ஆகிடும். ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து 22 எம்பிக்களை வச்சுருக்கிற ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் வந்து தேவைப்படுறாரு. ராகுல் காந்திக்கு தேவைப்படுவார். மோடிக்கே தேவைப்படும் போது ராகுல் காந்திக்கு 22 எம்பிக்களை வச்சுருக்கிற வந்து எப்படி தூக்கி வெளியேறிய முடியும்? இப்போ விஜயனுடைய வருகை வந்துட்டு காங்கிரஸ்க்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருக்குன்ற மாதிரி தான் பேசப்படுது. காங்கிரஸ்லேயே பல முக்கிய பிரமுகர்கள் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவாக, தாவேக்காவுக்கு ஆதரவாக, தாவேக்காவோட கூட்டணி போனால் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இவர் நம்ம எஸ்சி சந்திரசேகர் கூட தாவேக்காவுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும், விஜயோட கூட்டணி காங்கிரஸுக்கு வந்துட்டு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு வந்து களத்துக்கு வராட்டி கூட மக்களுடைய ஆதரவு இருக்கிறதா நம்ம பார்க்கப்படுது. பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 15-20% இருக்குன்றாங்க. ஸோ இந்த சூழலை வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த பயன்படுத்தணும்னு தான் யோசிப்பாங்க அவங்க. இல்லை, பயன்படுத்தி அப்படின்னா நீங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தையை தொடங்கணும்ல. இது வரைக்கும் தாவேகா விஜய் கூட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், இல்லை அவர்கிட்டையும் பேசுகிறோம், திமுகட்டையும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லையே. ஒரு குழு போட்டிருக்கீங்க, அது திமுகட்ட மட்டும்தான் பேசுது. விஜயை வந்து ஒரு டூலாக பயன்படுத்தி திமுகவை பார்கெயின் பண்ணுறதுக்கான டூலாக மட்டும்தான் விஜயை பயன்படுத்துகிறோம். ஒருவேளை பேரம் படியாட்டி வாய்ப்பு இருக்கும் சார். பேரம் படியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிஜேபிக்கு எப்படி நேஷ்னல் பாலிடிக்ஸ் முக்கியமோ அதை விட முக்கியம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் இல்லைன்னா இந்தியா கூட்டணி இல்லை. அதான் அவர் தளபதி சொல்கிறார். ஸ்டாலின்ங்கிற ஒரு ஆள் ஜெல் இல்லைன்னா ஸ்டாலின் தான் லீடர். அதுக்கு இந்தியா கூட்டணி மிக முக்கியமான ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் முன்மொழிகிறாரு 2019. மற்ற எல்லாம் தயங்கும் போது மம்தா பானர்ஜி தயங்குறாங்க, நிதிஷ்குமார் தயங்குறாரு, அகிலேஷ் தயங்குறாரு, எல்லோரும் தயங்கும் போது கூட தயங்குறாரு. ஆனால் ஸ்டாலின் தான் மிக துணிச்சலாக 2019 தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் அவர் தான் டிக்ளேர் பண்ணுறார். அப்படிப்பட்ட ஒருத்தரை விட்டுட்டு காங்கிரஸ் போகும் நான் நம்பலை, எதிர்பார்க்கல. வேணா ஒரு கூடுதலாக ஒரு 4 சீட் வாங்குவாங்க, ஒரு ராஜ்யசபா எம்பியை கூடுதலாக வாங்கி அவங்க
கட்சிக்குள்ளே பேசி முடிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போ தாவேக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. நிறைய ரசிகர்கள் தொண்டர்கள் கூட்டம் கூடுது. ஆனாலும் கூட அவங்க வந்து ஒரு ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியும் கூட கூட்டணி கட்சிகள் வராமையே இருக்காங்களா சார்? என்ன காரணத்தினால வந்து? இல்லை, விஜய்க்கு இருக்கிற செல்வாக்குங்கிறது ஒரு இமேஜினரி நம்பர்ஸ். மல்லிகார்ஜுன கார்கே சொன்ன கோட்டு தான் ரொம்ப முக்கியமான கோட்டு. வி கான்ட் ப்ளே வித் த இமேஜினரி நம்பர்ஸ். கற்பனை என் நம்பரை வச்சுக்கிட்டுலாம் நம்ம விளையாட முடியாது. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னா 0 தான். நீங்கள் 2024 தேர்தலில் நின்று ஒரு 12% ஓட்டை எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் கூட அலைன்ஸ் வந்திருப்பாங்க. ஈவன் தமாக கூட வரல. தமிழ் மாநில காங்கிரஸ் கூட உங்கள் கூட கூட்டணி வரதுக்கு தயாராக இல்லை. அப்படின்னா யுவர் நம்பர் 0 தான். நீங்கள் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அரசியலில் செல்வாக்கு. உங்கள்கிட்ட ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபா பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எனக்கு 5 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்கள்கிட்ட பணமே இல்லை, நீங்கள் எனக்கு எப்படி ஓட்டு மாற்றி கொடுப்பீங்க? எப்படி எந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் நான் நம்புறது? உங்களை எந்த அடிப்படையில் நான் உங்களை டீல் பேசுகிறது? இப்போ காங்கிரஸே பேசுகிறேன், உங்களுக்கு என்ன நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே பேசுவாங்க. காங்கிரஸுக்கு இருக்க நம்பரே டவுட்ஃபுல் நம்பரு. கடைசியாக தனியாக நின்றது 2014 4%. அது பார்லிமெண்ட் தேர்தலில். ஆனால் விஜய் அவர்களுடைய பேச்சு, அவங்க தாவேக்காவுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆட்சியை பிடித்து விட்ட மாதிரியான ஒரு நம்பிக்கையோட தான் பேசியிருக்காங்க. எல்லா கட்சிகளுக்கும் நம்பிக்கை தானே. இல்லை, இந்த பேச்சு வந்து இப்போ சீமான்கிட்ட கூட கிடையாது. அவர் ஆட்சி பிடிப்புன்ற மாதிரி பேசுகிறார். ஆனால் இவங்க வந்து அங்கே தான் ஒரு எலெக்ஷனை வைக்காமல் எங்களை அறிவிங்கிற மாதிரி தானே பேசியிருக்காங்க. இல்லை, எல்லாம் விர்ச்சுவலாக இருக்குது. நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க பேசுகிறாங்க. எங்கள் தலைவர் பேசும்போது 1.5 கோடி பேர், இன்னும் 15 லட்சம் பேர் பார்த்தாங்க. ஸ்டாலின் பேசினா 300. இதெல்லாமா வந்து பாலிடிக்ஸ். ரேஷன் கடையில் ஒரு ஓட்டு இருக்குங்கிறாங்க, ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் விர்ச்சுவல்ஸு. இன்றைக்கி இருக்கிற விர்ச்சுவல் ஜென்ரேஷன் பேசுகிற லைக்ஸு ஷேரு. ஒரு வீடியோ வந்து பாப்புலர் ஆனால் ஒரு ஓட்டு விழுந்துடும், இருக்காது ப்ரூஃப் இருக்காது. அது இந்த மாதிரிலாம் நம்ம பாலிடிக்ஸ் அணுக முடியாது. களத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த சோஷியல் செக்ஷன் உங்களை ஓட்டு போட போகுது, இல்லை எந்த சோஷியல் வந்து எந்த சமூக குழு உங்களை வந்து ஆதரிக்கப்படாது. பெண்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிலாம் பொதுப்படையாலாம் எந்த பெண்களும் கிடையாது. அப்படி பொதுவாக அப்படி எதுவுமே கிடையாது. எல்லா இளைஞர்களும் ஓட்டு போட்டுருவாங்க, எல்லா ஆண்களும் ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிலாம் அதில் ஜெண்டர் நேச்சுரலாக டிஃபரன்ஸ். சமூகத்தில் யார் உங்களை வாக்களிப்பா, எந்த வர்க்கம் உங்களை ஆதரிக்க போகுது, அல்லது எந்த சாதி குழு உங்களை ஆதரிக்க போகுது, அல்லது எந்த இனக்குழு உங்களை ஆதரிக்க. இல்லை, அவர் தான் சிறுபான்மையினர் வாக்குகளை வந்துட்டு கிட்டத்தட்ட விஜய் திமுகவுக்கு போகக்கூடிய சிறுபான்மை வாக்குலாம் விஜய் வந்து கைப்பற்றுவார்னு சொல்கிறாங்க. எல்லாம் நம்பிக்கை தான். நடந்தால் ஓகே, ஒத்துக்கிறோம். நடந்துட்டு அப்படின்னா காட்டுங்க, ஒத்துக்கிறோம். எந்த பூத்தில் எங்கே விழுந்துன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கலாம். எதுவுமே எல்லாமே கற்பனையாலாம் நீங்கள் சொல்கிறீங்க. கருத்து கணிப்புகள் கூட விஜய்க்கு சாதகமாக தானே சார் இருக்குது. கிட்டத்தட்ட 15% 20% கிட்ட காட்டுறாங்களே. எந்த கருத்து கணிப்பு காட்டுறாங்க? இப்போ தனியார் தொலைக்காட்சியில் கருத்து கணிப்பு கூட சொல்கிறாங்களே. இல்லை, எனக்கு அப்படி ஒரு கருத்து கணிப்பு இல்லை. எல்லாம் பழக்கமாக பழைய டேட்டாஸை வச்சுக்கிட்டும் பழைய சர்வே வச்சுக்கிட்டு கிரவுண்டில் போய் நின்று சர்வே பண்ணி போட்ட மாதிரி. சமீபத்தில் கூட ஒரு தனியார் தொலைக்காட்சி கருத்து கணிப்பு, அதில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு தொகுதியவே தாவேக்கா வந்து வெல்லும்னே சொல்கிறாங்க. எந்த நேஷ்னல் டெலிகாஸ்ட்டா? இது நம்ம தமிழ்நாடு சேனலில் தான் அதோட கருத்து கணிப்பு. கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு ஒரு 15% 20% கிட்ட வருது. அதில் ஒரு தொகுதியே வெற்றி பெறுன்ற மாதிரியான கருத்து கணிப்பு போடுறாங்க. எனக்கு அது நம்பிக்கை இல்லை. எனக்கு வந்து எலெக்ஷன் கடைசியில் அல்டிமேட் எலெக்ஷன் பாலிட்டிக்ஸில் முடிவு வந்து இவிஎம் பூத்தில் நீ ஓப்பன் பண்ணி இவிஎம் ஓட்டிங் மிஷினில் எவ்வளோ இருக்குங்கிறது தான் டேட்டா. மற்றது எல்லாமே கற்பனை தான். எல்லாத்துக்கும் ஒரு சார்பு இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். என்னோடய கணிப்பு தப்பாக இருக்கலாம், அந்த சர்வே உண்மையாக இருக்கலாம். ஆனால் எதுக்குமே ப்ரூஃப் இல்லை. எல்லாமே ஒரு கற்பனையான விர்ச்சுவல் விளையாட்டாக தான் இருக்குது. லைக் கிடச்சிதுங்கிறாங்க. ஒருத்தர் வந்து வைரல் ஆகிடுச்சுங்கிறாரு. கரூர் மாநாடு ஃப்ளாப் ஆச்சு. யாருமே களத்தில் வரலையே. கரூரில் இருந்த ட்ராஜடிக்கு அப்புறம் களத்தில் யாருமே இல்லை. சரி, தலைவர் தான் போயிட்டார். மற்றவங்க எங்கே போனீங்க? ஒரு அஞ்சலி கூட்டம், ஒரு மெழுகுவத்தி ஏற்றி எங்கேயாவது அந்த 41 குழந்தைகள் சுற்றி போயிருக்காங்க. மற்ற கட்சிகள் பண்ணாங்க சார். அதெல்லாம் மற்ற கட்சிகள் பண்ணிடுறது. உங்கள் கட்சிக்காரன், உங்கள் சொந்தக்காரன் இறந்து போயிருக்காங்க, உங்கள் கட்சிக்காரன் இறந்து போயிருக்காங்க. நீங்கள் களத்தில் நிற்கவே இல்லையே. போய் சிபிஐ கேட்குறீங்க. ஸ்டாலின் உங்களை வந்து கைது, உங்கள் மேரில் கேஸே போடலையே. அவர் இந்த பிரச்சனையில் அவர் பயந்து போயிட்டாங்க. திமுக பயந்துருச்சு. எங்கே இந்த பிரச்சனை பெருசானா விஜய்க்கு மவுஸ் செய்யணும்னு பயந்து போய் ஸ்டாலின் போய் நிற்கிறாரு. சீஃப் மினிஸ்டர் போய் அந்த கரூரில் போய் நிற்கிறாரு. எடப்பாடி கள்ளக்குறிச்சிக்கு கூட போய் நிற்கல. இல்லை, எடப்பாடி வந்து அரசியல்வாதி, அவர் போவார். ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பயம் இருந்தது. ஆனால் இவர் எதையுமே கணக்கில் எடுக்காமல். இல்லை, ஈவன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்காக பேசினார். ஒரு தாவேக்கா வந்து ஒரு பயந்த டிவி விவாதங்களில் அதிமுக தான் முதல்ல அதை அப்போஸ் பண்ணிச்சு. ஆமாம், அரசு மாதிரியும் தப்பு இருக்குன்னு ப்ரூஃப் டிபேட்டில் கல்யாண சுந்தரம் மாதிரி ஆட்கள்லாம் ஓங்கி பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் பின்னால் போச்சு. ஆனால் அவங்க கூட ஒரு அல்லு அர்ஜுனா வந்து
ஆந்திராவில் ஒரு நெரிசல் வழக்கில் கைது பண்ணுற அளவுக்கு கேஸ் போடுறாங்க. நீங்கள் ஒரு கேஸ் கூட போடுறதுக்கு இவங்க தராங்க. ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு பயம், எங்கள் விஜய் வந்து ஒரு பெரிய பிம்பமாக மாறிடுவாரோ, எதிர்ப்பு வந்து பெருசாகிடும், நம்மளோட எதிர்ப்பு வந்து அவர் கேபிட்டலைஸ் பண்ணிடுவார், பயத்தில் இவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. இவர் வேணும் அதை கூட புரிஞ்சுக்காம சிபிஐ கேட்டு சிபிஐ இப்போ துரத்தி அடிக்கிறாங்க. பிஜேபி கையில் போய் மாட்டிக்கிட்டீங்களே நீங்கள், அது உங்களோட சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி தானே. ஸ்டாலின் பயந்து போய் உங்களோட கேஸே போடாமல் இருந்தார். அப்படியே ஸ்மூத்தாக போயிருக்கணும்ல சார். இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த தேர்தலுமே வந்து தனித்து தான் போட்டி, மக்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. விஜய் அவர்களுடைய வருகைக்கு பின்பு தாவேக்காவது நாம் தமிழர்களுடைய வாக்கு வங்கி சரியும்னு சொல்லிட்டு பல பேரும் சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த மாதிரியான சூழல் களத்தில் இருக்கலாம் சார்? இல்லை, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா விஜய் வந்து திராவிட ஓட்டை தான் குறி வைக்கிறார். விஜயோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் வந்து திராவிடின் ஓட்டு ஷேரை தான் அவர் குறி வைக்கிறார். திராவிட ஓட்டு வங்கிக்கு வெளியேற வாக்குகளை அவர் குறி வைக்கவே இல்லை. அவர் அதிமுக திமுக மாதிரி தன்னை இன்னொரு திராவிட கட்சியாக தான் முன்வைக்கிறார். பெரியாரை சொல்கிறாரு, எம்ஜிஆரை சொல்கிறாரு, ஜெயலலிதாவை சொல்கிறாரு, கலைஞரை கூட சொல்ல ஆரம்பிச்சு மாற்றி சொல்கிறார். முதல்ல பெரியார்னாரு, அப்புறம் பெரியார்லாம் விட்டுட்டார். ஓட்டு வங்கிக்கு நேரம் எம்ஜிஆரை கையில் எடுக்கிறார். அவர் இன்னொரு திராவிட கட்சியாக தான் வர்றார். திராவிட கட்சிகளுக்கு உள்ளே இருக்கிற ஓட்டு, அதிமுக விழுத ஓட்டு, திமுக விழுத ஓட்டை தான் அவர் எடுக்க முடியுமே தவிர இந்த பார்ட்டிகளுக்கு வெளியே இருக்கிற கட்சிகள், மற்ற தத்துவம் அல்லது கருத்தியலுக்கான வாக்குகளை அவர் குறி வைக்கவே இல்லை. சீமான் இந்த ஓட்டுகளுக்கு வெளியே இருக்கிறார். அவர் ஆன்டி திராவிடம், ஆன்டி காங்கிரஸ், ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஏடிஎம்கே 4 கட்சிகளுக்கும் மாற்றாக நிற்கிறார். அவர் எடுத்த ஓட்டு வந்து இந்த மொத்த அலையன்ஸுக்கு வெளியே. என்டிஏ வாங்கின 18, சீமான் வாங்கின 8. இந்த 18 + 26ங்கிறது திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், பிஜேபியும் வேண்டான்னு போட்ட இது, காங்கிரஸும் வேண்டான்னு போட்ட ஓட்டு. அதில் பிஜேபி சப்போர்ட் ஓட்டு கொஞ்சம் இருக்குது. இது ஏடிஎம்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிறதான் கேள்வி. இந்த 18 ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? அப்படி ஆகலைன்னா சீமானுக்கு இந்த எல்லாத்தையும் எதிர்த்த ஓட்டுகளுக்கு இப்போ அண்ணாமலையோட அதிருப்தியும் சேர்ந்து அது சீமான் பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. களத்தில் அப்படி தான் நம்ம அரசியலை பார்க்க முடியும். அண்ணாமலையுடைய அதிருப்தி சீமான் சாதகமாக போகும். சீமானுக்கு சாதகமாக போக வாய்ப்பு இருக்குது. எப்படி சார்? இப்போ ஏன்னா 10% ஓட்டு எடுத்துருக்கிறாங்க பிஜேபி தனிப்பட்ட முறையில். ஏசி சண்முகலாம் சேர்த்தா 12% வருது. ஒருவேளை சீமான் அவர்கள் அந்த ஆர்எஸ்எஸ் மேடைகளில் போய் பேசுகிறதுனால? அதனால இல்லை, நான் சொல்கிறது சோஷியல் செக்ஷன் அடிப்படையில் சொல்கிறேன். இந்த மாதிரி பேசினாலும் ஓட்டு விழுந்துறாரு. இதுக்கும் ஓட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, இது கருத்தியல் பேச்சு இல்லை. அது போன்ற நம்மள ஒருத்தர் ஏற்றுக்கிறாங்களான்னு கேட்குறேன் நான். சீமான் இல்லை, அந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கு எதிராக வாங்கின ஓட்டு, ஸ்டாலினுக்கு எதிராக வாங்கின ஓட்டு, காங்கிரஸுக்கு எதிராக வாங்கின ஓட்டு, பிஜேபி வாங்கின ஓட்டு. சீமானுக்கு வந்து அது இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடிக்குன்னு போட்டவங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் இல்லை. அவங்க விரும்புகிற அண்ணாமலை இல்லை, களத்தில் இல்லை. பாஜக இருக்குல்ல சார்? பாஜக களத்தில் எங்கள் அண்ணா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு அவங்ககிட்ட ஆள் இல்லையே. இல்லை, பாஜக எப்படின்னாலும் இன்னும் 2 தேர்தலுக்கு முதல்வர் வேட்பாளருக்கு ஆள் இல்லாமல் தானே இருக்கும்போது ஆமாம், அந்த ஓட்டுகளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கஷ்டம். இல்லை, அண்ணாமலைக்கு நீங்கள் வெயிட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அண்ணாமலை அந்த ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருப்பாரு. தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை மட்டும் தான் நம்பி இருக்குதுங்களா? ஆமாம், தமிழ்நாட்டில் பிஜேபியில் வேறு லீடர் யார் இருக்கா? அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தானே. நீங்களும் பிரசிடென்ட் தானே வச்சுருக்கீங்க. NRA பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. தமிழிசை பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க, மினிஸ்டராக இருந்தீங்க, எம்பியாக இருந்தீங்க. லீடராக யார் இருந்தா? கேடர்ஸ் வந்து பிஜேபிக்கு கம்மியான ஓட்டு இருந்தால் கூட அந்த ஓட்டுக்குன்னு ஒரு ஓனர் இருக்கிறார்ல, அது அண்ணாமலை மட்டும்தானே. அண்ணாமலை தானே உழைச்சி அந்த ஓட்டை கொண்டு வந்தார். 2.5% ஓட்டு இருந்தால் தான் 10%, 12% கொண்டு வந்துருக்கிறாருல்ல. அதில் அண்ணாமலைக்குன்னு ஒரு 5% ஓட்டாவது இருக்காதா? மோடிக்குன்னு விழுந்த ஓட்டில் 2014 அவ்வளோ விழலையே. தேமுதிக, மதிமுக, பாமக எல்லாம் சேர்ந்து 18%. இன்றைக்கி ஒருத்தர் இல்லை, பாமக மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அண்ணாமலை ஓரக்கட்டப்படுறாரா? அண்ணாமலை எடப்பாடி அடிக்கிறார், காலி பண்ணுறாரு, த்ரெட்டன் பண்ணுறார், தன்னோட காம்படேட்டர்னு நினைக்கிறாரு. அண்ணாமலை வளர்ந்து வந்தால் தனக்கு த்ரெட்டன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அவரை ஒரு வகையில் பிஜேபி கூட்டணி போகிறதுல எடப்பாடி வந்து ரொம்ப ப்ரில்லியன்ட் பாலிட்டிஷியனாக தனக்கு போட்டியாக இருந்த டிடிவி தினகரனை காலி பண்ணிட்டாரு, அன்புமணியை காலி பண்ணிட்டாரு, ராமதாஸை காலி பண்ணிட்டாரு, ஓபிஎஸை காலி பண்ணிட்டாரு, டிடிவி தினகரனை காலி பண்ணிட்டாரு, அண்ணாமலையை காலி பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார். ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த காலி பண்ண ஆட்களோட அதிருப்தி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. டிடிவி தினகரனோட தொகுதியில் நிற்கிற ஆட்களுக்கு டிடிவி தினகரனுக்கு வேணால் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஏடிவிக்காரங்க ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஏடிவிக்கு நிற்கிற தொகுதிகளில் இவங்கெல்லாம் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஏன்னா தேமுதிகவே ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. கடலூரில், அப்புறம் சென்னையில், விருதுநகரில் கூட ஏடிவிக்கு ஓட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் நிற்காத தொகுதியில், திமுக நிற்காத தொகுதியில் காங்கிரஸுக்கு
திமுககாரங்க ஓட்டு போடுறாங்க. இப்போ தொண்டர்கள் மத்தியில் இப்போ திமுகவை தோற்கடிக்கும்ன்ற ஒரு மனநிலை வந்திருக்கும்ல சார். அப்படின்றப்ப மறுபடியும் திமுக வரக்கூடாதுன்னா ஏதோ ஒரு வகையில் அதிமுக கூட்டணி ஜெயிக்கணும் தானே யோசிப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் செதறி நிற்கல, சாய்ஸஸ் இருக்குல்ல. ஆன்டி டிஎம்கேக்கு சாய்ஸஸ் இருக்குது, ப்ரோ டிஎம்கேக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார். அப்புறம் 3 போலரைசேஷன் இருக்குது தமிழ்நாட்டில். வந்து அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக துருவப்பட்டு போயிருக்குது. ஒன்று வந்து ரிலிஜியன் போலரைசேஷன், இன்னொன்று லாங்குவேஜ் போலரைசேஷன், மொழி ரீதியான துருவாக்கம் நடக்குது, இன்னொன்று சாதி ரீதியான துருவாக்கம். இது எல்லா திரையும் நடக்குது. ஆனால் சீமான் எமர்ஜ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மொழி ரீதியான ஒரு துருவம் புதுசாக வந்திருக்கு. இந்த 3 துருவத்துலேயும் சாதகம் வந்து ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருக்குது. ரிலிஜியன் போலரைசேஷனில் இந்து கன்சால்டேஷன் அவர் கொஞ்சம் எடுத்துக்கிறாரு, இந்து அல்லாத ஓட்டை மொத்தமாக எடுத்துக்கிறாரு, சிறுபான்மை ஓட்டை மொத்தமாக எடுத்துக்கிறாரு. அந்த கன்சல்டேஷன் சாதகம் ஸ்டாலினுக்கு. அந்த கெயின் வந்து எடப்பாடிக்கு இல்லை. ஏன்னா அவர் பிஜேபி கூட இருக்கனால இந்துக்கள் ஓட்டு மட்டும்தான் வரும். அப்புறம் 1 இயர் நான் 1 இயர் வட தமிழ்நாட்டில் 1 இயர் ஓட்டில் ஒரு குறிப்பிட்ட அதிகமான அளவு எடப்பாடிக்கு தான் விழும். ஏன்னா நன்றியோடு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சிதறல் 1 இயருக்கு ஓட்டு சிதறுது, நான் 1 இயர் ஓட்டு ஸ்டாலினுக்கு கெட்டியாக விழுது. இன்னொன்று மொழி தமிழர் அல்லாதவர், தமிழ் சமூகம், தமிழ் சாதிகள், தமிழ் சமூகங்களோட ஓட்டு மட்டும் சீமான் குறி வைக்கும்போது மைனாரிட்டி மொழி பேசுகிறவங்க, மைனாரிட்டி சாதிகள் வந்து ஸ்டாலின் பக்கம் பின்னால் போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டி வேணும். குறிப்பாக அறந்ததியர்லேருந்து நாயுடு, ரெட்டி போன்ற கம்யூனிட்டிகள் வந்து ஸ்டாலின் பின்னால் மொத்தமாக போய் நிற்கிறாங்க. தமிழர்கள் சாய்பில் நிற்கலையா? இல்லை, தமிழ் சாதிகள் சொல்கிறேன். தமிழ் சாதிகள் சீமான் குறி வைக்கும்போது முக்குளத்தோர், கவுண்டர், 1 இயர், பல்லர், பறையர், அவர் அந்த தமிழ் சாதிகள்னு குறி வைக்க நடக்கும்போது தலித்துகள் இருக்கிற அருந்ததியரை கூட ஸ்டாலின் பக்கம் தான் பேக்கப் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே தான் சேஃப்டி, ஸ்டாலின் தான் உங்களுக்கு. ஸோ 3 போலரைசேஷன்லேயும் கெயின் வந்து அட்வான்டேஜ் வந்து ஸ்டாலினுக்கு. இதில் ஒரே ஒரு போலரைசேஷன் மட்டும்தான் எடப்பாடிக்கு சாதகமாக இருக்குது. 1 இயர் பெரும்பான்மையான 1 இயர்கள் வந்து எடப்பாடிக்கு போடுறாங்க, அண்ணனுக்கு போடுறாங்க. ஆனால் நான் 1 இயர் இருக்காங்கல்ல, அவங்க மொத்தமாக அங்கே போடுறாங்க. அதனால் 1 இயர் ஓட்டும் விழுந்தும் பிரயோஜனம் இல்லை. இவர் வந்து ஸ்டாலின் அதுக்கும் அதிகமான கேண்டிடேட்டை வந்து 1 இயர்களை போட்டுட்டு நான் 1 இயர் ஓட்டையும் மொத்தமாக திருமாவளவன் வந்து அதை கேட்டலைஸ் பண்ணி கொடுக்குறாரு. மொத்தமாக அவங்கள அரவணைச்சு காங்கிரஸ் இருக்குது, ப்ளஸ் மதிமுக இருக்குது, லெஃப்ட் இருக்காங்க. ஸோ செக்ஷனாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை, அதிருப்தி இருக்குது, ஆட்சி மேலே அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தி எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா நேரடி போட்டியில் தான் அந்த அதிருப்தி ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அது 40% போவார், எதிரணி வந்து 55% மேலே ஏறி போவாங்க, சுயேட்சைகள் எல்லாம் சேர்ந்து 4% வரும். ஆனால் பெரிய அதிருப்தி இல்லாத ஒரு எதிர்ப்பு இல்லாத ஒரு தேர்தலில் ஸ்டாலினுக்கு எதிராக 3 அணி நிற்கும்போது ஸ்டாலினுக்கு வந்து அந்த பேத்தை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்த ஆட்சி மீது மக்களுக்கு உண்மையிலேயே அதிருப்தி இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? அதிருப்தி இருக்குது, அது எல்லா ஆட்சிக்கும் மேலே. ஆனால் அது வந்து வாக்குகளாக வந்து மாறும்ல சார்? வாக்குகளாக அறுவடை பண்ணணும்னா நீங்கள் இருமுனை போட்டியும் வரணும். நீங்கள் ஒவ்வொரு திமுக ஆட்சியும் முடிவுலையும் உங்களுக்கு பயங்கர அதிருப்தி இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். அதை வந்து ஜெயலலிதா வந்து கன்சல்டேட் பண்ணி எடுப்பாங்க. இல்லை சார், இப்போ என்னதே 4 முனை போட்டி இருந்தாலும் கூட இவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, இவங்களை எதிர்க்க இவங்களுக்கு தான் முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ திமுகனா அதிமுக தான் அதுக்கு மாற்றுன்ற ஒரு மக்கள் மனநிலை இருக்கும்ல சார். அது வந்து இப்போ அதிமுக சாதகமாக மாறும்ல? இல்லை நம்ம எலெக்ஷன் டேட்டா ரெக்கார்ட்ஸ் அதை சொல்லலை. சீமான் ஜெயலலிதா இருக்கும்போது 1% வாங்கின சீமான் இன்றைக்கி எவ்வளோ மேலே போயிருக்கிறாரு. அந்த ஓட்டு எங்கேருந்து குறைஞ்சிருக்கு? திமுக ஓட்டு குறையவே இல்லையே. 2019 52, 48, 47, 45 இப்படி தான் நிற்கிறாங்க. இடைத்தேர்தலையும் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. யார் பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே போகிறாங்கன்னு பார்த்தா எடப்பாடியோட அணி தான் பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே போகுது. அப்புறம் அவர் எல்லாத்தையும் வெளியேற்றுறாரு. நீங்கள் அணிங்கிறது சேர்க்கணும். இல்லை, இப்போ ஒரு வேளை வெளியேற்றினாலும் கூட இப்போ அமமுக வந்து அதிமுகவோட இணைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் வந்துட்டு அதிமுக தோல்விக்கு காரணம் அமமுகவுடைய சில வாக்குகள், பல்வேறு தொகுதிகளில் வாங்கினா வந்து 1000 5000 வாக்குகள் தான் அதிமுகவோட தோல்விக்கு காரணம்னு சொல்லப்பட்டது. ஸோ அந்த வாக்குகளாக இப்போ வந்து இங்கே அதிமுக கூட்டணி ஆகும்போது அது ஒரு பலமாத்தான மாதிரி இருக்குது. இல்லை, அது ஜெல் ஆகுமான்னு எனக்கு இப்போ தான் சேர்ந்துருக்காங்க, அது ஜெல் ஆகுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அது எலெக்ஷன் முடிவுகளை தான் அதை பார்க்கணும். மற்றபடி எடப்பாடி வந்து நேரடி போட்டியில் இல்லை அவர் தலைவராக. மற்ற காம்படிட்டர்ஸ்லாம் இருக்கும்போது இந்த ஸ்ட்ராங்கான ஒரு முனைக்கு எதிராக 3 முனை ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அந்த பலமுனை போட்டியில் வந்து சாதகம்ன்றது யாருக்கான சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி அதிருப்தி வந்து பிளவுபட்டிருக்கு, எதிர்ப்பு வந்து பிளவுபடுறது. மிக ஸ்ட்ராங்காக சீமான் தன்னை முன்னிறுத்துறாரு, மிக ஸ்ட்ராங்காக விஜய் தன்னை முன்னிறுத்துறாரு.
இவங்கெல்லாம் பலவீனமாக செகண்டரி ஃபோர்ஸஸ், பிரைமரி ஃபோர்ஸஸ் யார், செகண்டரி ஃபோர்ஸஸ் யார்? தமிழ்நாட்டில் பிரைமரி ஃபோர்ஸஸ்னால் ஸ்டாலின், அப்புறம் எடப்பாடி, அப்புறம் சீமான் அப்படிங்கிறது. விஜய் வந்து செகண்டரி ஃபோர்ஸாக வந்திருந்தாருன்னா ஏதாவது ஒரு அணியில் போய் சேர்ந்துருப்பார். அவரும் தன்னை ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக முன்னிறுத்தும் போது 3 முனையாக எதிர்ப்பு வந்து சிதறடிக்கப்பட்டது. திமுக ஆட்சி மேலே இருக்கிற ஆதரவு அலை அப்படிலாம் ஒன்றும் வீசலை. எதிர்ப்பு இருக்குது, அதிருப்தி இருக்குது. ஆனால் அந்த எதிர்த்து வந்து சிதறடிக்கப்படுறதுனால களம் வந்து ஸ்டாலினுக்கு மிக சாதகமாக மாறும்னு நான் நினைக்கிறேன், அப்படின்னு கணிக்கிறேன். என்னோட கணிப்பு தப்பாக கூட போகலாம், எனக்கு களம் தெரில. இருக்கிற டேட்டா அடிப்படையில் சொல்கிறேன். பழைய டேட்டா அடிப்படையில் எடப்பாடி பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே போகிறாரு. ஸ்டாலின் இன்டாக்டாக, அந்த சேச்சுரேட்டடாக ஒரு ஓட்டு இருக்குது அவருக்கு. 45-47ங்கிறது குறையவே மாட்டேங்குது. பட் 45% இருந்த 2014 45% இருந்த ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட 19% வந்துட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 210 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற்றோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட தான் எல்லாரும் அவர் என்ன நான் தங்கச்சி தோற்று போனால் சொல்லுவார். அது சாதகம் இல்லை, ஏதோ ஒரு கணக்கின் அடிப்படையில் தானே சொல்லுவார். அவர் நம்பிக்கை விட்டுறோம்ல. நீங்கள் நான் தோற்று போயிடுறோன்னு எப்படி ஒருத்தர் சொல்லுவார்? நான் ஜெயிப்பேன் தான் சொல்லுவார். சீமான் கூட விஜய் கூட நாங்கள் ஆட்சி தான் சொல்லுவார். என்ன டேட்டா இருக்குது, என்ன கணக்கு இருக்குது, என்ன புரிதல் இருக்குது? நம்ம புரிதல் அடிப்படையில் இருக்குது. சமூகம், இந்த மனிதர்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க. யார் வந்து மிஷின் கண்டிப்பாக நேராக போய் ஓட்டு போடணும். அந்த மெக்கானிசம் 2 கட்சிகிட்ட தான் இருக்குது. எல்லா தமிழ்நாட்டுக்கு அத்தனை பூத்துலேயும் ஆட்கள் நிப்பாட்டக்கூடிய 2 கட்சி வந்து திமுக, அதிமுக தான். இன்னும் கூட விஜய்க்கெல்லாம் என்ன மெக்கானிசம் இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒன்றும் புரியலை. இன்னும் கூட அமித்ஷா அவர்களுடைய வியூகம் வந்து பல்வேறு மாநிலங்களில் பாஜக கூட்டணி வந்து வெல்வதற்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டிலும் கூட அதிமுக பாஜக அந்த கூட்டணி வந்துட்டு வெல்வதற்கு அமித்ஷாவோட வியூகங்கள் கை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்படி கை கொடுக்கலையே. 2021 கை கொடுக்கல, 2019 கை கொடுக்கல, 2014 கை கொடுக்கல, 2024 கை கொடுக்கல, 2021 விட 24 படுமோசமாக தோற்றுருக்காங்க. 39 சீட்டும் டிஎம்கே வந்து. இல்லை, அப்போ வந்து பிரிஞ்சு தானே இருந்தாங்க. சரி, சேர்ந்துருந்தா 2019 என்னாச்சு? 2019 சேர்ந்துன்னு இருந்தாங்க. அதான் சொல்ல 2 பேர் சேர்ந்தால் 63% வரணும். 45ம் ஜெயலலிதா இருக்கும்போது 45% ஓட்டு எடுத்தது, என்டிஏ எடுத்த 18 சேர்ந்ததுன்னா உங்களுக்கு 63% வரணும். வந்தது 30 தானே, 35% வெளியே போயிருக்கு. வெளியே யாருக்கு போச்சுங்கிறதுனா கேள்வி. அப்போ ஜெயலலிதாவுக்கு ரெட்டலைக்கு போட்டவர்களே தலைவர்களே அதிமுகலேருந்து பிரிஞ்சு போகிற தலைவர்களே திமுக நோக்கி தான் போகிறாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் தாவேக்காக போயிருக்காங்க. மற்ற எல்லாருமே அவங்க திமுக தான் போகிறாங்க. ஏன்னா திமுக தான் பெட்டர்னு நினைக்கிறாங்க. வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், அன்பழகனாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அன்வர் ராஜாவாக இருக்கட்டும், மருது அழகராஜா இருக்கட்டும், மனோஜ் பாண்டியா இருக்கட்டும். அப்போ போகிறவங்க தலைவர்கள் போகும்போது அதோட சிக்னல் என்னென்னா அவங்க கூட ஓட் பேங்கும் அவர் பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.